Hello friends, welcome back to our channel Nisha's Dairy World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மோத்திச்சூர் லட்டு எப்படி பெர்ஃபெக்ட்டா வீட்லயே மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வெறும் 3 பொருள் இருந்தா போதும் இந்த லட்டுவை நம்ம பெர்ஃபெக்ட்டா மேக் பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சிடலாம். இது நம்ம வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் மாவு எல்லாமே அளக்க போகிறேன். நீங்கள் மெஷரிங் கப் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் போல் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இந்த கலர் அந்த மோத்திச்சூர் லட்டுவோட கலர் கொண்டு வரும். அதனால் நான் இந்த கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா தோசை மாவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ நான் இதில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த லட்டுவோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இதில் மாவு விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட உடனே எல்லாமே மேலே வந்துடுச்சு. இந்த மாதிரி மேலே வந்துருச்சு அப்படின்னா ஆயில் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் மாவு ஊற்றி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மாவு ஊற்ற ஊற்ற எப்படி மேலே வந்துடுது அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த லட்டு நம்ம செய்கிறதுக்கு பூந்தி நல்லா வட்ட வட்டமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கு ஷேப் அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நம்ம எடுத்து அரைக்க தான் போகிறோம். அதனால் இதுக்கு ஷேப் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறம் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் இதில் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷேப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பூந்தி லட்டு செய்கிற மாதிரி இருந்தால் தான் ஷேப் ஒழுங்காக வரணும். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஷேப்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தான் நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் பொரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் 2வது தடவை அந்த மாதிரி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி பாதியாக போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். குறகுறப்பாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ குறகுறப்பாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு பாதியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1.5 டம்ளர் போல் ஜீனி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பிஞ்ச் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பூந்தி செய்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் 1 பிஞ்ச் மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 பிஞ்ச் தான் சேர்த்தேன். ரொம்ப கலராகவே நல்லாவே இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி ஜீனி நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும். கம்பி பதம் அதெல்லாம் இதுக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், எந்த ஒரு கம்பி பதம் எதுவுமே இல்லை. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கொதிக்கிறப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்குறப்போ இந்த பூந்தி மாவு எல்லா அந்த ஜீனி பாகையும் உறிஞ்சிரும். உறிஞ்சதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே அந்த லட்டு பிடிக்கிறதுக்கான அந்த பதம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூந்தி, இது ஃபுல்லாகவே அந்த ஜீனி பாகை உறிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒட்டலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்துலலாம் ஒட்டலை.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கெட்டியாக வரும், அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இலகலாக இருக்கு இல்லையா, அதனால நமக்கு வந்து பிடிக்க வராது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹீட்டாக வேறு இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் மூடி வச்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் போதும், நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக அந்த மாதிரி வந்திருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம லட்டு பிடிச்சா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இப்போ இதில் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு நெய்யில் போட்டு வறுத்து சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வறுத்து நெய்யோடு ஆட் பண்ணிடாமல் முந்திரியை மட்டும் தனியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் திராட்சை, பிஸ்தா, பாதாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம், இதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு முந்திரி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் முந்திரி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு நீங்கள் எடுக்கிறப்போ எல்லா லட்டுமே ஒரே ஷேப்பில் வரும். இந்த லட்டு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் எல்லா லட்டுமே ஒரே ஷேப்பில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் யாரும் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணும், இப்போ இருக்குது இந்த நான் சொன்ன இந்த 3 ஜாமான் இருந்துச்சுன்னா நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்துட்டு நம்ம வேறு எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து சேர்க்கலை, வீட்டில் உள்ள பொருள் மட்டுமே வச்சு சேர்த்துருக்கோம். இதில் வந்து ஃபுட் கலருமே நான் ஆப்ஷனல் தான், அது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வேணாம். இப்போ பாருங்கள் எல்லா லட்டுமே ஒரே ஷேப்பில் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு, வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.